Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ராமர் கோயிலை வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு. பாலராமர் சிலையை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அங்கே இருக்கிற விஷயங்கள், அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களும் நான் சொல்கிறேன். முதல்ல ராமர் கோயிலுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா சுமார் 1800 கோடி ரூபாய். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. இந்த ராமர் கோயில் அமைந்திருக்க இடம் வந்து சரவு நதிக்கரை, அதாவது ஒரு சரவுன்ற ஒரு நதியை ஒட்டி தான் இந்த ராமர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் பயணிகள், அதாவது பக்தர்கள் வந்து பயணம் செஞ்சு அந்த கோவில் அடையிறதுக்காக அந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் இயங்கக்கூடிய போட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்தும் சரி, இந்தியாவிலேருந்து மற்ற ஊர்களிலும் வந்து பக்தர்கள் வரத்துக்காக 250 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு புதிய விமான நிலையத்தை வந்து அமைக்கிறாங்க. சுமார் 50,000 பயணிகள் வந்து செல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் அது. சரி, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்கு இல்லையா, கோவில் கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள், குறிப்பாக சொல்லணும்னா மண், அது வந்து தாய்லாண்ட்லேருந்து வந்திருக்கு. அதாவது தாய்லாண்டுக்கும் ராமருக்கும் சில பந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாற்றில் வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கோவிலில் பயன்படுத்துறதுக்கு உண்டான மஞ்சள், அது எங்கேருந்து வந்துன்னா கம்போடியாவிலேருந்து மஞ்சள் வந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா 36 கைப்பிடி மணிகள் போயிருக்கு. அப்புறம் வந்து ஆலய மணிகள், 12 ஆலய மணிகள் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டு மாவட்டத்தில் இங்கே தான் வந்து போயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ராமருக்கு அங்கே வந்து கோவிலில் பயன்படுத்தக்கூடிய நெய், இது வந்து ராஜஸ்தான் மாவட்டத்திலிருந்து தான் வந்து போயிருக்கு. இது வந்து எப்படி போயிருக்குன்னா, ஒரு விமானமோ இல்லை ஒரு ரயில் மூலியமாகவோ போலங்க, மாட்டு வண்டியில் கொண்டு போயிருக்காங்க. சுமார் 650 கிலோ நெய் 1200 கிலோமீட்டர் வந்து கடந்து போயிருக்கு. ஆமாம், பாருங்கள். அதாவது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15,000 பேர்கள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூடாரம் நகரமே வந்து அங்கே வந்து அமைச்சிருக்காங்க. கோவிலை பற்றி சொல்லும்போது 392 தூண்களை உடைய ஒரு 3 அடுக்கு கோவில் வந்து இப்போ கட்டியிருக்காங்க. இன்னும் பணிகள் வந்து நிறைவடையலை, கொஞ்சம் பணிகள் வந்து இருக்குது. 44 கதவுகள் இருக்குது. அதில் வந்து தங்க கதவும் பொருந்தும் அந்த கோவிலில். சரி, இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குறிப்பாக ராமருடைய அந்த விக்கிரகம், அது வந்து பாலராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 ராமர் சிலைகளை வந்து முதல்ல வந்து பார்த்துருக்காங்க. அதில் இந்த பாலராமரை தான் வந்து தேர்வு செஞ்சு அங்கே கோவிலில் வந்து வச்சுருக்காங்க. அந்த ராமர் உடைய அந்த சிலையை நீங்கள் இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அர்ஜுன் யோகிராஜ் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை வந்து செதுக்கியிருக்காரு. இவர் வந்து கர்நாடகா மாவட்டத்தை சேர்ந்தவர். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, நாமக்கல் மாவட்டத்துலேருந்து மணி போச்சு அப்படின்னு, ஆலய மணி. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துலேருந்து புனித தீர்த்தமும் வந்து அங்கே போயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதாவது நான் வந்து இதில் அப்சர்வ் பண்ண விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மால்தீவு சம்மந்தமான ஒரு வீடியோ. அதில் நான் வந்து மென்ஷன் பண்ணேன், நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாலத்தீவு பிரச்சனை வருது இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம மரியாதைக்குரிய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஐயா அவர் வந்து ஈரானுக்கு போயிட்டு வந்தார். ஈரானுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈரான் வந்து பாகிஸ்தான் மேலே போரை வந்து தொடுக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இங்கே தான் நான் முன்னாடியே எப்போவுமே எல்லா வீடியோன்னு சொல்லுவேன், கனெக்டிங் டாட்ஸ், புள்ளிகளை இணைத்து பாருங்கள். ஒரு கற்பனையாகவே வச்சுப்போம். இந்த ராமர் கோயில்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த இடத்துல கட்டுறது மிகப்பெரிய ஒரு சவால்களை கொண்ட விஷயம். அது நம் பாரத பிரதமர் வந்து பல சவால்களை வந்து எதிர்கொண்டிருக்கார். உண்மையிலுமே வந்து அவர் வந்து ஒரு நல்ல யுக்திகளை வந்து கையாண்டிருக்கார். இந்த விஷயத்தில் உண்மையிலுமே நம்ம அவர் வந்து பாராட்டணுங்க.
மிகப்பெரிய ஒரு டைனாமிக் லீடராக வந்து அவர் வந்து இந்த இடத்துல செயல்படுறார். சொல்கிறேன், ஒரு கற்பனை வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போது ராமர் கோயிலை வந்து திறக்கிறோம். இந்த விழாவுக்கு வெளிநாட்டு சதிகள் ஏதாவது இருந்திருந்தால், ஒருவேளை பாகிஸ்தான் மூலயமா அந்த விழாவின் அன்னைக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் திட்டமிட்டிருக்கலாம், பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள். ஒரு கற்பனை அப்படி இருந்திருந்தால், இப்போது நம்ம ஊரில் கோவப்படுறாங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் பதிலுக்கு கோவப்படுவாங்க, அவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க. ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட யாராவது கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா அவங்கள வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம இந்திய ஃபாரின் மினிஸ்டர் வந்து கையாண்டிருக்காரு, குறிப்பாக பாரத பிரதமரும் கூட. நான் சொன்ன மாதிரி ஒரு கற்பனை வச்சுக்கோங்க, ஒரு வேளை நம்ம இந்தியா மேலே ராமர் கோயில் திறப்பு விழா அன்றைக்கி தாக்குதல் ஏதாவது திட்டமிட்டு இருந்தால், ஒரு கற்பனையாக சொல்கிறேன், அதை திசை திருப்பணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து யோசிச்சுருக்காங்க. சப்போஸ் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தால், இப்போ பாருங்கள், ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. ஸோ பாகிஸ்தான் இதில் கவனம் செலுத்துமா, அதில் கவனம் செலுத்துமா? பாருங்கள், இதெல்லாம் நான் சொன்னேன். ஒரு டைனமிக்கான ஒரு லீடரை நம்ம வந்து கொண்டிருக்கோம். அவர் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கமும் சரி, அதில் இருக்க ஆட்களும் சரி, எப்படி எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்துறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். வெளியே நீங்கள் வந்து தம்ப்நெயில்ஸில் பார்த்துருக்கான் ராமர் கோயிலை பற்றி. பட் ஆனால் ராமர் கோயில் பற்றி மட்டும் நான் இங்கே பேச வரல. நான் சொன்ன மாதிரி அந்த புள்ளிகளை இணைத்து காட்டுறேன். எவ்வளோ சவால்களை பாரத பிரதமர் சந்திச்சிருக்காரு, அதை எப்படி கையாளுறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ராமர் கோயிலுக்கு போயிடுவோம். உண்மையிலுமே வந்து ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து விழா நடந்திருக்கு. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், தனுஷ் அவர்கள், அப்புறம் வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர்கள், அமிதாப் பச்சன், இந்த மாதிரி பல பிரபலங்கள் வந்து கலந்துருக்காங்க நிகழ்ச்சியில். குறிப்பாக ரஜினி அவர்கள் வந்து இதை பற்றி சொல்லும்போது, என் வாழ்நாளில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இதை கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி வருடம் நான் வந்து தவறாமல் ராமர் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு வந்து குறிப்பாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராமர் கோயில் வந்து சாதாரணமாக அது வந்து ராமர் பிறந்த இடம், ராம ஜென்ம பூமி அப்படிங்கிறத தாண்டி ஒரு அடையாளத்தை கொண்டு வரணும் தான் பாரத பிரதமர் அவர்கள் வந்து நீண்ட நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கார். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ கிறிஸ்துவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும் போப்பாண்டவர், அதுக்கப்புறம் வந்து வேட்டிக்கன் நகரம் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டால் மெக்கா இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு புனித தலமாக இந்த ராமர் கோயிலை இந்துக்களுக்கு உருவாக்கி தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம பாரத பிரதமருக்கு நீண்ட நாளாக இருந்திருக்கு. அதை இன்றைக்கி வந்து செயல்படுத்தியிருக்காரு. நானும் இன்னும் பார்க்கல. இன்னிலேருந்து பொதுமக்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் போய் பாருங்கள். நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்குது. நல்ல விமர்சனமும் கெட்ட விமர்சனமும் எல்லார் மேலேயும் வைப்பாங்க. ஆனால் அது எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு பொழுதும் அந்நிய நாடோ அந்நிய சக்தியோ இதில் வந்து தலையிடக்கூடாது. அதே மாதிரி அந்நிய நாடோ அந்நிய சக்தியோ நம்ம பாரத பிரதமரை வந்து மரியாதை குறைவாகவோ அப்புறம் வந்து தவறான பேச்சால் விமர்சனம் செய்கிறாங்களா அப்படின்னா அதை வந்து ஒரு இந்தியராக நம்ம வந்து ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு அபிப்பிராயம், கருத்தும் கூட. ஏன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டவர் தான், அவங்க வந்து இந்தியராக ஆக முடியாது. பாரத பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு உண்டான மரியாதைங்கிறது கொடுத்து தான் தீரணும். வெளிநாடு வந்து அந்நிய சக்திகள் நம்ம நாட்டு பிரதமருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக நம்ம வந்து அதுக்கு குரல் கொடுக்கணும் எதிர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.